மூல நோய் வந்து வெறும் 15 நாள்ல நல்லாயிரும். நம்ம மூல நோய் மருந்தே 15 நாள்ல குணப்படுத்தும். கூட சுகபேதி எல்வாவை கொடுத்து மலச்சிக்கல் இல்லாம அவங்களை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மூல நோய் வந்து வெறும் 15 நாள்ல முழுமையா குணமாயிரும். ஆனாலும் இந்த சுகபேதி எல்வாவை தொடர்ந்து ஒரு உணவு பொருளா பாவிச்சு இரவு எல்லாரும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா பேதி மாத்திரையே எடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இதுல பூச்சிகளுக்கான மருந்து இருக்கு, மலம் இழக்கிறதுக்கு இருக்கு, துவர்ப்பு பொருள் இருக்கிறதுனால புண்ணாத்துறதுக்கு இருக்கு, வயிற்று புண்ணல் இருந்து குடல் புண் வரைக்கும் எல்லா புண்ணையும் ஆத்துறதுக்கு மருந்து இருக்கு, கழிவு நீக்கக்கூடிய பொருள் இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். ஐயாக்கிட்ட சுகபேதி அல்வா ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட் கொடுத்துருக்கோம், நல்ல ரிசல்ட்டு. அதை பற்றி இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதை பற்றி முழுமையாக தகவல் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சுகபேதி அல்வா உங்ககிட்ட ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு. நாங்களும் பேஷண்ட்டுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறோம். ரொம்ப அற்புதமாக இந்த சுகபேதி அல்வா வேலை செய்யுது. இதை பற்றி மக்களுக்கு இன்னும் நல்லா புரிவீங்க ஐயா? பொதுவாகவே உடல் நோய்களுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கல் பல சிக்கல் உண்டாக்கும். ஏன்னா கழிவு தேக்கம் அதிகமாக குடல் தேக்கம் அடைஞ்சதுன்னா குடல்ல உஷ்ணம் அதிகமாகும். அப்புறம் அந்த கழிவில் இருந்து அந்த சத்துக்களை உறிஞ்சும் போது அந்த கழிவு சக்தி ரத்தத்தை கலந்து ஒரு தோல் நோய்கள் உருவாகும். இன்னும் நிறைய அப்புறம் மூல நோய் உருவாயிரும், குடல் அடைப்பு ஏற்படலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மலச்சிக்கல்ல. ஒரு சாதாரண விஷயம் அல்ல மலச்சிக்கல்ங்கிறது. அதனால எல்லாருமே மலச்சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சுக்கணும். நிறைய பெண்கள் சொல்றாங்க, நான் 2 நாளைக்கு ஒருக்கா போவாங்க, அவருக்கு எங்க டாக்டர் கேட்டேன், அது நார்மல் தான் சொல்லிட்டாருங்க அப்படிம்பாங்க. எந்த வகையில் நார்மல்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களே யோசிச்சுக்கலாம். அது நார்மலா இருக்குமா இருக்காதான்ட்டு. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போறவங்களாம் வந்தாங்க எங்கிட்ட, அதுவும் நார்மல்னு சொல்றாங்க. அவங்க உங்களுக்கு அப்படித்தான் பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிறாங்களாம். அது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சித்தர்கள் அதை சொல்லல. 4-2 வாரம் 2 மாதம் 2ன்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 4-2ங்கிறது காலை மாலை 2 வேளை நாம கழிவை வெளியேற்றியே ஆகணும். அதனால கழிவு வெளியேற்றத்தை முறைப்படுத்தணும். அதனால கழிவு வெளியேற்றம் முறையா நடந்தா தான் ஜீரணமும் சரியாகும், குடல் இயக்கம் சீராகும், சிறுகுடல்ல அந்த சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உடல்ல சேரும். பெருங்குடல்ல போய் சேர்ந்த கழிவுகள் முழுவதுமே அப்படியே தங்கி நிற்கும் போது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல தங்கி நின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சத்துக்கள், கழிவில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு உடலில் செலுத்தப்பட்டு அது மீண்டும் பல நோய்களுக்கு காரணமாகுது. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் இருந்தால் தலைவலி வரும், பிபி வரும், அஜீர்ணம் வரும், இதய அடைப்பு கூட, இதயம் கூட சில சமயம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இதய பிரச்சனை இருந்தால் அந்த இதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால் நிறைய நோய்களுக்கு நம்ம மலச்சிக்கல் தான் காரணம். அதனால சித்தர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக கடுக்காய், நெல்லிக்காய், தானிக்காய் சேர்ந்து திருவிழா சூரணம்ங்கிறதும் ஒரு மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான மருந்து தான். அதை வெந்நீரில் இரவு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சாச்சுன்னா காலையில் மோசன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். அப்புறம் நிலவாகை சூரணம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த நிலவாகையோட சுக்கு, மிளகு, ஓமம், வாயமங்களுக்கு சேர்த்து முறைப்படி அது வறுத்தெல்லாம் சேர்த்து அதை மருந்தாக அதை பாலில் வைக்கணும். முதல்ல நிலவாகையை அது வச்சு இதெல்லாம் மருந்து செய்யும் பொழுது நிலவாகை சூரணமும் அது செய்யும். ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் 1 வயசு குழந்தையிலிருந்து, இது என்னன்னா 1 வயசு குழந்தையிலிருந்து 100 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். இது ஏன் அப்படின்னா நிலவாகை சூரணமும் நிறைய பேர்த்துக்கு, பெண்களுக்கு இப்படியெல்லாம் சாப்பிட பிடிக்காது, குழந்தைகளுக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். திருவிழா சூரணம் துவர்ப்பா இருக்கிறதுனால நிறைய பேர் அது கசப்புன்னே சொல்லுவாங்க, எனக்கு கசக்குதுங்க அப்படிம்பாங்க. எதுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம ரோஜா பூவையும் கடுக்கா பிஞ்சையும் அதிமதுரம், கரிசாலை, பூமி சர்க்கரை இந்த மாதிரி பொருள் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சுவையான ஒரு மலமிளக்கியை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த மலமிளக்கி இரவில் படுக்கும் பொழுது ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு தூங்கினாங்கன்னா காலை எழுந்ததும் ஒரு முறை சுத்தமா பெருங்குடல் காலியாயிரும். அப்போ நாள் முழுவதும் ஃப்ரீயா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும், வேற பிரச்சனைகள் எதுவும் வராது, நல்ல ஜீரணமாகும். அது மலம் இழக்கிறது மட்டும் அல்ல, மூல நோய் உள்ளவங்களுக்கு நாங்கள் மூல நோய் மருந்து கொடுக்கும் பொழுது இரவில் இதை கொடுத்துருவோம். அப்போ இரவில் இதை சாப்பிட்டு மூல நோய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா மூல நோய் வெறும் 15 நாள்ல நல்லாயிரும். நம்ம மூல நோய் மருந்தே 15 நாள்ல குணப்படுத்தும். கூட சுகபேதி எல்வாவை கொடுத்து மலச்சிக்கல் இல்லாம அவங்களை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மூல நோய் வெறும் 15 நாள்ல முழுமையா குணமாயிருது.
கட்டிகள் கூட கரைஞ்சிரும். ஏன்னா அந்த மருந்தும் இதுவும் சேரும் பொழுது. அதனால மலச்சிக்கலை நீக்கும் பொழுது குணமாகக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு, நம்ம பேசிட்டே போகலாம். ஆனாலும் மூல நோய் தீர்க்கக்கூடியது, உடம்பில் ரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியது, ஜீரணத்தை ஒழுங்காக வச்சுக்கக்கூடியது, வயிறு உப்புசத்தை தடுக்கக்கூடியது, வாயு உண்டாகாமல் காப்பாற்றக்கூடியது, இப்படி நிறைய நோய்களை நீக்கக்கூடிய ஒரு சுகபேதி அல்வாதி. சுகமா மலங்கழிக்கக்கூடிய இந்த பேதினா பேதி ஆகாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, இது பேதி ஆகலான்னு கேட்குறாங்க. சுக பேதி, பேதினா மலம் வந்து கழிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அதையே அது பேதி மாத்திரைகள் நிறைய இருக்கு. அது 6 மாதத்துக்கு ஒரு முறை, அப்போ 4 மாதத்துக்கு முறை கொடுக்க சொன்னாங்க, வருடம் 4 முறை கொடுக்க சொன்னாங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆனா இந்த காலத்து உடம்புக்கு இந்த காலத்து உணவுக்கெல்லாம் வருடம் 4 முறை கொடுக்க முடியாது நாம. அதனால வருடம் 2 முறை கொடுக்கலாம். ஆனாலும் இந்த சுகபேதி அல்வாவை தொடர்ந்து ஒரு உணவுப் பொருளா பாவிச்சு இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பேதி மாத்திரையே எடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இதுல பூச்சிகளுக்கான மருந்து இருக்கு, மலம் இழக்கிறதுக்கு இருக்கு, துவர்ப்பு பொருள் இருக்கிறதுனால புண்ணாத்துறதுக்கு இருக்கு, வயிற்று புண்ணல் இருந்து குடல் புண்ணு வரைக்கும் எல்லா புண்ணையும் ஆத்துறதுக்கு மருந்து இருக்கு, கழிவு நீக்கக்கூடிய பொருள் இருக்கு. ரோஜா பூ உன்னுடைய வாசனை அருமையா நம்மளுக்கு வாய் நாற்றம் கூட வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. அதனால மிக உயர்ந்த ஒரு மலமிளக்கியா இருக்கிறதுனால எல்லா மக்களும் வருவாங்க, ஐயா 2 கொடுங்க 5 கொடுங்கன்னு தான் வாங்கிட்டு போவாங்க, அவங்க குடும்பத்துக்கு அல்லது நண்பர்களுக்கும் சேர்ந்து. அந்த அளவுக்கு மிக எளிய விலை. இது வந்து எப்படி நான் செஞ்சேன்னா, ஒரு குருநாதர் ஒருத்தர் வந்து பக்கத்து ஊர்ல இதை செஞ்சு இதை மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு அது மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் செய்வாரு. ஒரு 200 கிராம் பாக்கெட்டு 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்பவே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அது வாங்கி போய் சாப்பிட்டாச்சுன்னா சுகமா மலம் போயிடும், எந்த நோயுமே இருக்காது. பார்த்தேன், நான் வந்து செஞ்சு பார்த்தேன், எனக்கு இது அவ்வளோ விலை வேண்டியதில்லை, அதுக்குள்ளேயே முடியுது, ரொம்ப சுலபமா மிக குறைந்த விலையிலேயே செய்ய முடியுதுங்கிறதுனால நான் இதை செஞ்சு இங்கே ஒரு நியாயமான விலைக்கு, அதை விட குறைவான விலைக்கு, அவர் அந்த காலத்துக்கு கொடுத்த விலையை விட இந்த காலத்தில் குறைவான விலைக்கு நாம் கொடுக்கறதுனால இது ஒரு எல்லாராலையும் நடுத்தர மக்களாலையும் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெரிய மருந்தா இருக்கு. இதையை நீக்கிட்டாலே நமக்கு பைல்ஸ் பிரச்சனை இல்லை, தும்மல் சளி பிரச்சனையும் மலச்சிக்கலால வரும், தலைவலியும் வரும், ஹார்ட்டும் பிரச்சனை, ஜீரண கோளாறு பிரச்சனை, வயிற்று கோளாறு வரும். அத்தனையும் வராம தடுக்கிறதுக்கான முன் தயாரிப்பு தான் இது. இதை சாப்பிட்டுட்டு இருந்தா வேறு நோய்கள் சீக்கிரம் வராது. அந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கக்கூடிய, மலச்சிக்கலை நீக்கி சுகமாக நிம்மதியா நாள் முழுவதும் வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுவையான ஒரு தயாரிப்பு தான் இந்த சுகபேதி அல்வா. சாப்பிட்டா அவ்வளவு சுவையா இருக்கும், குழந்தைங்கள விட மாட்டாங்க. அவங்களும் எவ்வளோ கொடுத்து பார்த்துக்கலாம், கொடுத்து சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சு படுறாங்கன்னா காலையில் கரெக்டாக போயிடுவா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஸ்கூலில் போய் தான் போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு. நம்மளுது எல்லாமே உணவுப் பொருள் தான். நம்ம கம்பெனியில் அதை தயாரித்து கொடுக்கும் பொழுது உணவுப் பொருளாக இருக்கிறதுனால அவங்க சாப்பிடவும் சுவையாக இருக்கணும், அதே சமயம் வேலையும் சுலபமாக செய்யணும், நல்லா இருக்கணும், விலையும் சரியாக இருக்கணும். நான் எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தி தான் ஒரு பொருள் செய்கிறேன். அதனால் எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கணும்னு அன்பனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏனே சுகபேதி அல்வா பைல்ஸ் வராமல் ரத்தம் சுத்தி ஆகணும், பைல்ஸ் வரக்கூடாது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரக்கூடாது, வயிற்றில் புண் வரக்கூடாது, அதே மாதிரி கேஸ்னால இருதயம் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது, நோயே வரக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த சுகபேதி அல்வா மிக அற்புதமாக வேலை செய்யும். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இது வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படித்து பட்டதாரி மருத்துவம்னா இந்த மருந்துகளும் ஆலோசனையும் கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.